வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம இந்தியாவிலேயே மிக வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான மாநிலமா நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு. அதனாலேயே இனி வரும் காலகட்டங்கள்ல பல முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸும் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கு. அப்படி இந்த வீடியோல நம்ம இனி வரும் காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தஞ்சாவூர் மினி டைடல் பார்க். சோ தமிழ்நாட்டுல உள்ள சென்னை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இந்த ரெண்டு சிட்டிஸ்ல அமைந்திருக்கக்கூடிய டைடல் பார்க் உடைய சக்சஸ பார்த்துட்டு ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல உள்ள டயர் 2 மற்றும் டயர் 3 சிட்டிஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு மினி டைடல் பார்க்க கொண்டு வர முடிவெடுத்தாங்க. அதன்படி தமிழ்நாட்டுல உள்ள பல முக்கியமான டயர் 2 மற்றும் டயர் 3 சிட்டிஸ்க்கான மினி டைடல் பார்க் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இப்ப போயிட்டு இருக்கு. சோ அப்படி ரீசெண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாசம் 2024ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல 2 புது மினி டைடல் பார்க்ஸ் அப்படின்றத திறந்து வச்சிருந்தாரு. ஒன்னு சேலம் மினி டைடல் பார்க், இன்னொன்னு தஞ்சாவூர் மினி டைடல் பார்க். சோ இதுல தஞ்சாவூர்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய மினி டைடல் பார்க் அப்படின்றது தான் டெல்டா ரீஜியன்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் அப்படின்றது. சோ அதன்படி தஞ்சாவூர்ல உள்ள பிள்ளையார்பட்டி அப்படின்ற இடத்துல ரூபாய் 30.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 55,000 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது மொத்தம் 3 ஃப்ளோர்ஸா கொண்டதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றதுல 5000 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி தஞ்சாவூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மினி டைடல் பார்க் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஏர் கண்டிஷனர்டு ஃபெசிலிட்டிஸ், ஹை ஸ்பீட் இன்டர்நெட், 24/7 பவர் சப்ளை, எலிவேட்டர்ஸ், ஃபயர் சேஃப்டி சிஸ்டம்ஸ், வெல் லிட் இன்டீரியர்ஸ், டைனிங் ஸ்பேசஸ், ட்ரைனிங் ரூம்ஸ், 24/7 செக்யூரிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு தஞ்சாவூர் மினி டைடல் பார்க் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது கட்ட தொடங்கப்பட்டு 15 மாதங்கள்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விரைவில் வந்து கவர்மெண்டோட அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் உடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றதும் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதை தொடர்ந்து தான் தூத்துக்குடி மாவட்டத்திலேயும் ஒரு மினி டைடல் பார்க் ப்ராஜெக்ட் அப்படின்றது அனௌன்ஸ் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில அந்த தூத்துக்குடி மினி டைடல் பார்க் ப்ராஜெக்டும் இப்ப கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டு கடந்த டிசம்பர் 29, 2024 அப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தூத்துக்குடி மினி டைடல் பார்க் ப்ராஜெக்டையும் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அப்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மினி டைடல் பார்க் அப்படின்றது தான் சவுத் தமிழ்நாட்டுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் அப்படின்றதும். சோ அதன்படி தூத்துக்குடியில 33 கோடி ரூபாய் செலவுல 4.16 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு மினி டைடல் பார்க் அப்படின்றது தூத்துக்குடியில அமைஞ்சிருக்கு. சோ இந்த ஒரு தூத்துக்குடி மினி டைடல் பார்க் உடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, மாடர்ன் அம்யூனிட்டிஸ், ஃபிட்னஸ் சென்டர், ஆடிட்டோரியம், அன்இன்டர்பிரட்டட் பவர் சப்ளை, அப்புறம் இந்த ஒரு தூத்துக்குடி மினி டைடல் பார்க் மூலமா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றதும் உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட சேர்த்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், அப்புறம் நிறைய முதலீடுகளை கொண்டு வரணும், அப்புறம் இதனால இந்த பகுதியில தொழில் வளர்ச்சி அப்படின்றதையும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு தூத்துக்குடி மினி டைடல் பார்க் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. சோ நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தஞ்சாவூர் கும்பகோணம் விக்ரவாண்டி ஹைவே ப்ராஜெக்ட். சோ தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் growth கருத்துல கொண்டு ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி வந்து தமிழ்நாட்டுல உள்ள விக்ரவாண்டியில இருந்து மானாமதுரை வரைக்கும் 164 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டுல உள்ள பல முக்கியமான சிட்டிஸை கனெக்ட் பண்ணுது. முக்கியமா வந்து பண்ருட்டி, வடலூர், கும்பகோணம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருப்பத்தூர், சிவகங்கை மாதிரி பல முக்கியமான சிட்டிஸை இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கனெக்ட் பண்ணுது. அப்படிதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து தஞ்சாவூர், கும்பகோணம், விக்ரவாண்டி ஆகிய இந்த 3 சிட்டிஸையும் கனெக்ட் பண்ணுது. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, ரோட் கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதோட சேர்த்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும், அதோட சேர்த்து டிராவல் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டு எக்ஸாக்ட்டா 3 மாதங்கள்ல முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை grow பண்ணணும் அப்படின்றதோட சேர்த்து அதன் மூலமா இந்த பகுதிகளில் உள்ள லோக்கல் பிசினஸ், அப்புறம் டூரிசம், அப்புறம் அக்ரிகல்ச்சர் போன்ற செக்டர்ஸ் எல்லாம் வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது நாகப்பட்டினம் ரெஃபைனரி ப்ராஜெக்ட். சோ சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனும் இணைஞ்சு ஜாயின்ட் வெஞ்சரா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அதன்படி நாகப்பட்டினத்துல ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் உள்ளடக்கிய ஒரு ரிஃபைனரி பிளான்ட் அப்படின்றது தான் கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரிஃபைனரி பிளான்ட் மூலமா ஆவரேஜா ஒரு நாளைக்கு 60 மில்லியன் லிட்டர்ஸ் அளவிலான ரெஃபைனரிஸ் அப்படின்றது உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 9 மில்லியன் டன்ஸ் அளவிலான
ரெஃபைனரிஸ் அப்படின்றதும் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய காஸ்ட் அப்படின்றது 36,354 கோடி ரூபாய். நம்ம லிஸ்ட்ல 4th பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் கரூர் ஹைவே ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டின் படி கோயம்புத்தூர்ல இருந்து கரூர் வரைக்கும் 182 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 7,565 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 6 லேன்ஸ கொண்ட ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு சிட்டிஸ், அதாவது கோயம்புத்தூர் மற்றும் கரூருக்கு இடையிலான கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா ரீசெண்டா கூட NHAA அபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றது இப்ப தயார் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை MTIC ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் சவுத் தமிழ்நாட்டில் உள்ள 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதனால பெனிஃபிட் அடையும். அது மட்டும் இல்லாம சவுத் தமிழ்நாட்டில் உள்ள இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றதும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை டு கன்னியாகுமரி வரை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஒரு ப்ராஜெக்டும் அதுல ஒண்ணு. அதன்படி 19,615 ஏக்கர் நிலப்பரப்பளவுல 120 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப வரைக்கும் 5000 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்றது கையகப்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு MTIC ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் சவுத் தமிழ்நாட்டில் உள்ள 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ் டெவலப் ஆகிறதோட சேர்த்து அந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதோட சேர்த்து பொருளாதார ரீதியாகவும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சவுத் தமிழ்நாட்டில் உள்ள 6 முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ரோட்ஸ்லாம் அமைவிருக்கு. குறிப்பா மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி ஆகிய இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான ரோட்ஸ் அப்படின்றதும் இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ள மேனுஃபேக்சரிங் மற்றும் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் அப்படின்றதும் பயங்கரமா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து தூத்துக்குடி போர்ட் மற்றும் ஏர்போர்ட்டை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பேக் போனாவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது நாகப்பட்டினம் தூத்துக்குடி 4-வே ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி தூத்துக்குடியில இருந்து நாகப்பட்டினத்தை கனெக்ட் பண்ற மாதிரி 315 கிலோமீட்டர் தூரத்துக்கு 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 6 டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு தூத்துக்குடி நாகப்பட்டினம் 4-வே ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தூத்துக்குடி மாதிரியான 6 டிஸ்ட்ரிக்ட்ஸை இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது கனெக்ட் பண்ணுது. சோ இப்போ கரண்டா இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய அப்ரூவலுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி நியூ மெகா பஸ் ஸ்டாண்ட். திருச்சி மதுரை ஹைவேஸ்ல உள்ள பஞ்சப்பூர்ல 40 ஏக்கர் நிலப்பரப்புல ரூபாய் 492 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது அமைவிருக்கு. அப்படி இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆவரேஜா ஒரு நாளைக்கு 400 பஸ்ஸஸ் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஆபரேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுடைய பார்க்கிங் ஸ்பேஸ்ல மட்டுமே 586 கார்ஸ், 1125 பைக்ஸ், 380 ஆட்டோஸ் வரைக்கும் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டுமே 149 ஷாப்ஸும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 190 ஷாப்ஸும் அமையவிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே 2.8 ஏக்கர் நிலப்பரப்பளவுல 65 கோடி ரூபாய் செலவுல ஒரு டெர்க் டெர்மினலும் அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய அந்த டெர்க் டெர்மினல்ல கிட்டத்தட்ட 300 ட்ரக்ஸ் வரைக்கும் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஒரு டெர்க் டெர்மினல்ல டிரைவர் தங்குறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஏரியாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டெர்க் டெர்மினல்ல 20 ஷாப்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்ப இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. அதன்படி இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும் 2025 ஜனவரி மாசம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video until signing off by Sabari Karthik.